விருச்சிக ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா? இந்த டயத்துல விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் ரொம்ப காலதாமதமா ஆகும். எதனாலனா, ராசி அதிபதி வந்து வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, முயற்சிகளில் சில சில தோல்விகள் இருக்கும். நீங்க சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க இல்லைங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, சில பின்னடைகள் சில பின்னடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும், 5ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இதுவரைக்கும் வக்ரகதியில இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் பண்றாரு. அவருடைய அவருடைய 9ஆம் பார்வை 3ஆம் இடத்துல பதிகின்றது. இப்போ அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகின்றது. மிக மிக சிறப்பு. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தடைகள், தாமதங்கள் எல்லாமே குருவினுடைய பார்வையினால் விலகும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாகும். ஓகேங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிர முயற்சி மட்டும் பண்ணுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இத மாரி பண்ணீங்கன்னா, எல்லா விதத்திலும் வந்து நன்மைகள் உங்களை தேடிக் கொண்டு வரும். இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.